நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்டு தான் நம்ம எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே வளர்ந்துருப்போம். நம்மளுடைய வீட்லையா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய ஸ்கூல், காலேஜ், ஒர்க் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், மேனேஜர்ஸ், ஆஃபீஸ் டீம், இவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த வார்த்தையை கேட்டு தான் நம்ம எல்லா ஸ்டேஜஸையுமே க்ராஸ் பண்ணியிருப்போம். பட் ஹவு ஃபார் இதை நம்ம சீரியஸாக எடுத்து எத்தனை பேர் அதை நோக்கி செல்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் தெம் கோயிங் வித் த ஃப்ளோ. ஒரு பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் கோயிங் வித் த ஃப்ளோ தானே தவிர ஒன்லி 20% ஆஃப் த பீப்புள் இந்த வார்த்தையுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்குட்டு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு இதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. நான் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, கோல் கோல் கோல். ஸோ இந்த வார்த்தை தெரியாதவங்க யாருமே இல்லை. இப்போ நீங்கள் எந்த மீடியமாக எடுத்தாலுமே சரி, எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், ஹவு டு செட் கோல், கோல் செட்டிங் எப்படி பண்ணணும், ஹவு டு அச்சீவ் கோல்ஸ். இதை பற்றி தான் நம்ம நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், கன்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இதை எவ்ரிடே ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். கோல் செட்டிங் எப்படி பண்ணுறது, கோல்ஸ் எப்படி அடையிறது. பட் யாருக்குமே அந்த கோல் செட்டிங்னா என்னது, அது ஒரு ப்ராசஸ். அது இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு பண்ணுற விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்காக தான் நான் பிஃபோரே சொன்னேன், 80% to 75% ஆஃப் த பீப்புள் ஃபெயில் இன் திஸ் ப்ராசஸ். பிகாஸ் கோலை நோக்கி போகணுன்னா யூ ஷுட் ஹாவ் அ கன்சிஸ்டன்சி. மேஜர் திங் ஒரு டிசிப்ளின், அண்ட் மோர் தென் தட் கிளாரிட்டி ஆஃப் திங். சி, நம்ம எல்லாருமே இந்த வேர்ல்டில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பிறந்திருக்கோம். அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு we have to follow towards that. It might be a passion, இல்லைன்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன வேணும்ட்டு நமக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு. ஸோ அதை நோக்கி பயணம் செய்யும்போது this goal becomes an easier one. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னா நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்மளுடைய கோல் என்ன, நான் எதை நோக்கி போகிறேன், எந்த டைரக்ஷனில் நோக்கி போகிறேன், அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட், இன்றைக்கி நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன், நாளைக்கு அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அது ஒரு ப்ராசஸ். ஸோ நம்ம எல்லாருமே 80s 90s கிட்ஸ் வில் நோ பெட்டர். ஃப்ளோ சார்ட்டுட்டு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கம், வாட் இஸ் கோல்? கோல்னால் எல்லா இண்டிவிஜுவலுக்குமே ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னட்டு அவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணி அது என்னட்டு அவங்க தான் கண்டுபிடிக்கணுமே தவிர we can't tell that one. So I have a purpose of life. So what is my purpose of life? எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன், அதுதான் கோல். ஸோ இதில் நம்ம எத்தனை பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய கோலை நோக்கி போகிறோன்ட்டு இட் இஸ் வெரி லெஸ் நம்பர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒன்லி 20% ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி ஃபோக்கஸ்ட், வெரி டிட்டர்மைண்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அதை அடையிறதுக்காக தே ஆர் டுவர்ட்ஸ் இட். அண்ட் ஒன் மோர் திங், இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராசஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் போடுறோம், நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் போடுறோம், அப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட்டை கரெக்டாக போட சொல்ல அது கரெக்டான அளவில் நம்ம ஃபுல் ஹார்ட்டோட ஒரு டிஷ்ஷை செய்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணுறோம்னா
நம்மளுடைய அந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். பிகாஸ் அது எப்படியுமே பார்த்திங்கன்னா தட் வில் ஒர்க் அவுட். அந்த டிஷ் பார்த்திங்கன்னா நல்லா தான் வரும் நமக்கு. ஏன்னா வி ஃபாலோ த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், இது எப்படி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில் போடணும், அதெல்லாம் அதை தாண்டி யூ ஹாவ் டு டூ இட் வித் ஃபுல் ஹார்ட். அந்த ஃபுல் ஹார்ட்டோட செய்ய சொல்ல பார்த்திங்கன்னா தட் டிஷ் வில் ரியலி ஒர்க் அவுட். அதே மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு நோ த பர்பஸ். நம்மளுடைய கோல் என்ன, இந்த கோல் என்னட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வி நீட் டு ஒர்க் ஆன் தட். இப்போ இந்த கோல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிவைடட் இன்டு 3. ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்ஸ், செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அண்ட் த தேர்ட் திங் கம்ஸ் த லாங் டேர்ம் கோல்ஸ். இப்போ நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை பற்றி நம்ம இப்போ எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைக்ரோ கோல்ஸை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும். மைக்ரோ கோல்ஸ் இஸ் ஸ்மால் ஹேபிட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நமக்குள்ளே நம்ம கொண்டு வரது தான். ஸோ இந்த மைக்ரோ கோல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்குறதுக்கு உங்களுக்கு எஸ் ஐ வாண்டட் டு செட் அ கோல், என்னுடைய லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய பர்சனாலிட்டியை நான் சேஞ்ச் பண்ணணும்,